ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ டிஎன்பிசியில் வந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 28 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு June 9 கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு 6244 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வைப்பாங்க. அந்த போஸ்டிங் வந்து நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4ல் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டு, அதாவது வந்து மில்க் ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் உமன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒரு சில டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டும் வந்து இந்த குரூப் 4ல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து 6244 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 2026 தான் வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நினச்சி படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளால் வேலை வாங்க முடியும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு வந்து வேலை நின்றுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேலை வாங்கணும், இந்த குரூப் 4ல் வேலை வாங்கணும், இல்லை நம்மளால் வேலை வாங்க முடியும் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா ஒர்க்கை விட்டுட்டு படிங்க ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம், அதில் வந்து தமிழுக்கு எவ்வளோ நேரம், ஜிகேக்கு எவ்வளோ நேரம், மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபோல் படிக்க ஆரம்பிங்க. பர் டேக்கு வந்து மினிமம் வந்து 10 hours, மேக்ஸிமம் 12 hours கூட படிக்கலாம். ஸோ இனிமேட்டு வந்து அப்படி தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஒரு 4 month உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை இருக்குது. ஸோ நம்ம தமிழுக்கு வந்து ஜெயம் அகாடமி சார்பாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து புக் வைஸு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அப்படியே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி டெஸ்ட்டு வந்து பேசிஸில் போயிட்டுருக்குது. 6th புக்கு முடிஞ்சிச்சு. அதே போல் சிலபஸில் பார்ட் பி முடிஞ்சிச்சு. அடுத்து 7th புக்கு இப்போ போயிட்டுருக்குது. பார்ட் ஏ வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. இந்த டெஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து தமிழை பற்றி ஒரி பண்ணிக்கோன்னா நம்ம டெஸ்ட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஒழுங்காக உட்காந்து நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க. 30 மார்க் வைக்கிறனா 30 மார்க் எடுக்கிற அளவு நீங்கள் டெஸ்ட்டு போடணும். அப்போ தான் வந்து தமிழில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தமிழை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். லாஸ்ட்டில் எக்ஸாம் போகும்போது தமிழை பற்றி பயம் இல்லாமல் போனோம்னா டெஸ்ட்லாம் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக போடுங்க. இந்த டெஸ்ட் இல்லாமல் வேறு எதனா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணால் கூட அதிலையும் ஜாயின் பண்ணிங்க. நிறைய டெஸ்ட்டு போட தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் நல்லா வரும். அங்கே போய் வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம எக்ஸாம் முடிக்க முடியும். ஸோ மேக்ஸுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஜிகே நல்லா பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து படிச்சுட்ருங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை வந்து நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணாமல் இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக உட்காந்து படிங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.